ஒரு சீக்ரெட் டாஸ்க். ஆனால் ஒரே ஒரு சீக்ரெட் டாஸ்க்கை வச்சு ஒரு ஸ்டாரை எப்படி உருவாக்குறதுன்றது பிக் பாஸ் டீம் காமிச்சிட்டாங்க. செலெக்ஷன் டீமை நம்ம பல தடவை குற்றம் சொல்லியிருக்கோம். நான் வந்து குற்றம் சொல்லியிருக்கேன். செலெக்ஷன் டீம் வந்து இப்படி ஒரு வேஸ்ட்டான ஒரு செலெக்ஷன் டீமே இல்லைடா அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன். ஏன்னா திவாகர், அரோரா, துஷார் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்படிடா எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஆனால் இந்த வைல்டு கார்டு என்ட்ரி அவங்கள வந்து உள்ளே விட்டுட்டு வைல்டு கார்டில் இருக்கிற சாண்ட்ராவை வந்து அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்து அந்த சீக்ரெட் டாஸ்க்கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு பூஸ்ட் பண்ணி அந்த சீக்ரெட் டாஸ்க்கு வந்து ஃபைனல் வரையும் நின்று பேசணுன்ற மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம். அதுதான் வந்து எனக்கு சொல்ல தோணுது. அந்த சீக்ரெட் டாஸ்க்கை பார்க்கும்போது சீக்ரெட் டாஸ்க்குன்றதை ரிவீல் பண்ணதே வந்து வீக்கெண்ட் எபிசோடில் தான் ரிவீல் பண்ணாங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு மாஸ் ஆகி போச்சு சாண்ட்ராவுக்கு இப்படி ஒரு பில்டப் வந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் தீபக்கை கூப்பிட்டாங்க. தீபக் வந்து என்ன சொன்னார், தீபக் வந்து உண்மையிலேயே சொன்னாரா பீட் பாக்ஸிங் வேணாம் அப்படின்ற மாதிரி அமித்தை வந்து கார்னர் பண்ணி அந்த ஒரு மேட்டர் பண்ணாங்க. அது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் அடிச்சு விட்டாருன்னு வைங்க தீபக். அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள், இந்த பீட் பாக்ஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக போயினுக்குதுன்ற மாதிரி பேசிட்டாரு. அது உண்மையிலேயே ஜாஸ்தியாக தான் போயினுக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து பீட் பாக்ஸிங் பண்ணி நான் வந்து பீட் பாக்ஸிங்கை வந்து பாமர மக்களுக்கெல்லாம் நான் கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருந்தான் அந்த எஃப்ஜே வந்து எவ்வளோ பெரிய முட்டாளுன்றதை நேற்று எபிசோடில் அதிகம் போட்டு வச்சிட்டாங்க. எஃப்ஜேவுக்கு வந்து அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அவர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் க்ளூ கொடுக்குறாரு விஜேஎஸ். ஆனாலும் எஃப்ஜே வந்து அவன் இருக்கிற ஸ்டாண்ட்லேயே நின்றுன்னு சார் நான் வந்து அந்த கேரக்டராகவே மாறினேன் சார், நான் அப்படி சார், நான் இப்படி சார்ன்ட்டு பேசி கடைசி வரைக்கும் அந்த திவாகருக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி எஃப்ஜே வந்து அவன் தாழ்த்திக்கினா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஃப்ஜே வந்து ரொம்ப தூரம் போவானான்னு கேட்டால் எனக்கு தோணலை. அவ்வளோதான். எஃப்ஜே வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்ட் இருக்கிற ஒரு கண்டென்டர் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் எஃப்ஜே வந்து ரொம்ப ஒரு வேஸ்ட்டு. அவன் வந்து 2K கிட்டில் இந்த தற்குறி அந்த லெவலில் இருக்கிறவன் தான் அப்படின்ற மாதிரி அவனே வந்து அவனை ப்ரூவ் பண்ணினான். அதுதான் வந்து நடந்தது. வீக்கெண்ட் எபிசோடில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பிரவீனுடைய எவிக்ஷன், அது வந்து ரொம்ப ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. விஜேஎஸ் பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்து அவர் மாஸ்க் காட்டினாலும் பிரவீனுடைய எவிக்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. பிரவீன் வந்து ரொம்ப அழுது நம்ம மூன்றாம் பிறை கமல் ரேஞ்சுக்கு அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாருன்னு வைங்க. நான் நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாரு. இதில் நடுவில் நம்ம விக்ரம் வேறு, டே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குடா, சாண்ட்ரா வந்து ஒரு டாஸ்க்குக்காக இப்படி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வேறு லெவலில் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமாவது இதுங்கெல்லாம் திருந்துமா, இந்த பார்வதி மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து திருந்துவாங்களா, இல்லை வியானா மாதிரி ஆளுங்கள்லாம் திருந்துவாங்களா அப்படின்றது தான் இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம அன்பு கேங்கை வந்து ஃபுல்லாக உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கனியம்மா வந்து என்ன ஆனாங்கன்னே தெரில. போன வாரம் ஒன்றுமே வெளியே தெரியாத மாதிரி தான் இருந்தது. அதுக்கு நடுவில் வேறு இவர் திவாகர் பைத்தியக்கார பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்க வந்து ஒரு பயங்கரமாக வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அந்த சாப்பாடு விஷயத்தை வச்சு அவங்க வந்து ரொம்ப ஒரு பிளாக்மெயிலிங் மாதிரி பண்ணுறாங்கன்ற லெவலுக்கு ஒன்று பேசி அவன் ஒரு வேட்டுன்றதை அவன் காமிச்சான். அதுக்கப்புறம் வியானா, அந்த கதை தான் தெரியுமே நம்மளுக்கு. வியானா வந்து அவங்கள ரொம்ப புத்திசாலி அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கான ட்ரையிங் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் தோணலை. அவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாலும் அவங்க வந்து ஃபைனல் வரைக்கும் போனாலும் அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் ப்ராடக்டாக, பிக் பாஸ் வின்னர் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு எனக்கு தோன்றது வந்து ஒன்று திவ்யா, இல்லைனா வந்து சபரி, இல்லைனா வந்து நம்ம சாண்ட்ரா. இவங்க 3 பேர் வந்து ஃபைனல் வரைக்கும் போவாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆள் கப் அடிப்பாங்கன்ற லெவலுக்கு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது.